ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர், அதாவது அது போர் கிடையாது, மிலிட்டரி ஆக்ஷன். அதில் உள்ள ஒரு முக்கியமான விஷயத்தை, இது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னே சொல்லலாம், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஜோ பைடன் தன்னுடைய திருவாய் மலர்ந்திருக்கிறாரு. இந்த போர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மிலிட்டரி ஆக்ஷன் தொடங்கி ஒரு வருடத்திற்கு பிறகு எதற்காக இந்த ஆக்ஷன் துவங்கப்பட்டதோ, இந்த போர் போன்ற ஒரு நடவடிக்கையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ, அதையே உடைத்து நொறுக்கி இருக்கிறார் பைடன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பைடன் இன்றைக்கு நம்ம நேரத்துக்கு இன்றைக்கு, அவர்கள் நேரத்துக்கு நேற்று அப்படின்னு வச்சுங்களேன், என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனை தற்போது நாட்டோவில் சேர்க்க முடியாது. ஏன் சேர்க்க முடியாது அப்படின்னா, நாட்டோவோட உக்ரைனை சேர்த்தால் மீதி நாட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் பகையாயிரும். ரஷ்யா அவர்கள் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதனால் சேர்க்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான ஒரு காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை முதல்லையே சொல்லி தொலைச்சிருந்தா இத்தனை ஆயிரம் பேர் செத்துருக்க மாட்டான், இவ்வளோ பெரிய போர் வந்திருக்காது. இந்த போர் துவங்கினதுக்கு காரணமே என்னென்னா, நாட்டோவில் உக்ரைன் சேரணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி, அந்த நாட்டுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி முடிவு பண்ணது தான். அதற்கு G7 நாடுகள் எல்லாமே ஆதரித்து, நீ என் பக்கம் வந்துரு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் ரஷ்யா என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நாட்டோ கூட சேராத, நாட்டோ கூட சேர்ந்தேன்னா உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை ஒப்புக்கொள்ளாமல் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாருன்னா, நாட்டோவோட நான் சேர்ந்தே ஆவேன், அமெரிக்காவோட டையை போட்டே ஆவேன் அப்படின்னு போனதோட விளைவு தான் இந்த போர். இந்த போரில் ஆயிரக்கணக்கான மக்கள் உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, அங்கே உள்ள டேம்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு, தண்ணீர் வற்றி போய், மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் நாடு கடந்து போய் அகதிகளாக வாழக்கூடிய சூழ்நிலை யாருனால வந்ததுன்னா, இந்த ஜெலன்ஸ்கி எடுத்த முடிவால். இந்த மிலிட்ரி ஆக்ஷன் துவங்குறதுக்கு முன்னாடியே புட்டின் தெளிவாக சொன்னார், அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள், வெஸ்ட் உன்னை ஏமாற்றி தெருவில் நிறுத்தி விடும், நீ இன்னும் நாட்டோ கூட போகாத, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறத கேட்காம நாட்டோ கூட போனால் உன்னை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு உன் ஊருக்குள்ளே எனக்கும் திரட்டு, உன்னையும் காலி பண்ணிவிட்டு ஒரு நாள் எல்லா வளங்களையும் சுரண்டிட்டு போயிடுவான் அப்படின்றத தெளிவாக பல முறை புட்டின் எடுத்து சொன்னார். அதை கேட்காத உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணார் அப்படின்னா, துணிந்து இறங்குறேன்னு சொல்லி அமெரிக்காவை நம்பி நட்டாத்தில் இறங்கினார். நட்டாத்தில் இறங்கின உடனே என்னென்னா, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஜெர்மன், ஃப்ரான்ஸு, இட்டாலி, இந்த G7 இருக்கிற நம்ம ஜப்பானு, எல்லா நாடுகளுமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவருக்கு பண உதவி செஞ்சு ஆயுதத்தை கொடுத்து இவரை பூஸ்டப் பண்ணி கொண்டு போய் போர் முனையில் நிறுத்தி அடி வாங்கினது யார்? உக்ரைன் தான். பல நிறுவனங்களை அழித்து விட்டது ரஷ்யா நினைச்சிருந்தால் அதை அதிபர் ஜெலன்ஸ்கியை ஒரே நிமிஷத்தில் முடிச்சிருக்க முடியும். ஆனால் அவர்கள் முடிக்கவில்லை, ஓட விரட்டினாங்க. நீ செய்வியா திருந்த வரைக்கும் நான் உன்னை விட மாட்டோம், இல்லைனா நீ மாறணும், இந்த மக்கள் உன்னை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் நீ மனம் மாற வேண்டும், இது ரெண்டும் நடக்காத வரைக்கும் நான் உன்னை போட்டு அடிச்சுட்டே இருப்பேன்னு சொல்லி அடிச்சுட்டே இருந்தது. இது நம்ம கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பே இந்த போரை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இது எங்கே போய் முடியும், ரஷ்யா எப்படி ஜெயிக்க போகுது, இவர்கள் 7 நாடு, ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனு, ஜப்பானு, இட்டாலி, கனடா, இவர்கள் 7 பேர் சேர்ந்தாலும் ரஷ்யாவிடம் இவர்கள் தோற்றோடு போவார்கள் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதாவது பைடன் இதை முதல்லையே சொல்லியிருந்தா, அந்த போர் தொடங்கி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு, அப்பா நான் நாட்டோவில் நீ வராத, நீ வந்தேன்னா ரஷ்யாவுக்கு எங்களுக்கு பகையாயிரும், அப்போ ரஷ்யாவுக்கு எங்களுக்கு பகையாச்சுன்னா நாங்களும் ரஷ்யாவும் மோதுற மாதிரி ஆயிரும், தயவுசெய்து நீ வராத, ரஷ்யா சொல்கிறத கேளு, இல்லை நீ அமைதியாக இருந்துன்னு சொல்லியிருக்கலாம். அதை விட்டு 1 வருடங்கள் இவரை ஃபீட் பண்ணி அனுப்பி இவரை அடி வாங்கி முடிஞ்சு போகிற கட்டத்தில் அமெரிக்காவின் அதிபர் பைடன் நேற்று தன்னுடைய திருவாய் மலர்ந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வரமாட்டோம், உன்னை நாட்டோவில் சேர்க்க மாட்டோம். இதை தான் ரஷ்ய அதிபர் புட்டின் படித்து சொன்னார். வெஸ்ட்டு நம்பி போனால் ஒரு நாளைக்கு நடுத்தருவில் நிற்போம், மக்களும் நாசமாகி விடுவார்கள், உன்னுடைய ஆட்சியும் போயிடும் அப்படின்னு. அதை கேட்காமல் போய் தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு இப்போ உக்ரைன். ஏன் இப்படி ஆளாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கோம், என்னென்னா, இவர்கள் நாட்டோவில் இவரை சேர்ப்பது போன்ற ஒரு முடிவை எடுத்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, பெலாரஸில் போயிட்டு மிக நீண்ட தூரம் போகக்கூடிய நவீன ரக ஏவுகணைகளை ரஷ்யா அதாவது சாதாரண ஏவுகணை கிடையாது,
அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட ஏவுகணையை பெலாரஸில் கொண்டு போய் 3 ஆங்கிளில் நிறுத்திடுச்சு. ஒன்று வந்து நியூயார்க்கை நோக்கி ஒன்று, லண்டனை நோக்கி ஒன்று, இன்னொரு அமெரிக்கன் சிட்டியை நோக்கி 3 அணு ஆயுதம் தாங்கிய ஏவுகணைகளை வந்து பெலாரஸில் கொண்டு போய் போன மாதமே நிறுத்திட்டாங்க. இதிலே ஆடி போயிடுச்சு அமெரிக்கா. ஏன்னா தட்னா அமெரிக்கா நியூயார்க்கும் காலி, லண்டன் நகரம் நாசமாக போயிடும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரவே முடியாது. அதே போல் லண்டன் ஒட்டி உள்ள ஆழ்கடல் பகுதியில் ஒரு நவீன நீர்மூழ்கி கப்பலை நிறுத்தி வச்சுருந்தாங்க ரஷ்யா. இதெல்லாம் எதுக்குன்னா, இவர்கள் நெருக்கடி கொடுத்து உக்ரைனை தூண்டி விட ஒரு கட்டத்தில் கடந்த 2 மாதங்கள் முன்பு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலையை வந்துச்சு ரஷ்யாவுக்கு. ட்ரோன் தாக்குதல் இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டான்னா, அடித்து முடிச்சிட வேண்டியதான் அமெரிக்காவையும் பிரிட்டனையும் முடிச்சிட வேண்டியதான்னு புட்டின் முடிவு பண்ணார். உடனே ஒரு நீர்மூழ்கியை கொண்டு போய் அங்கே நிறுத்தினார். அந்த நீர்மூழ்கி எப்படின்னா, அதில் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் வெடித்து சிதறிச்சுன்னா ஒரு செயற்கை சுனாமியை உருவாகி லண்டன் நகரத்துக்குள்ளேயே தண்ணி போயிடும். இன்னொரு பக்கம் மேலேருந்து ஒரு ஏவுகணையை போட்டோன்னா லண்டன் காலி, பிரிட்டனே முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு நிலை. ரெண்டாவது வந்து என்னென்னா, அமெரிக்காவே நியூயார்க்கை காலி பண்ணிடுவார். நியூயார்க்கில் பெரும் பகுதி பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்படி ஒரு த்ரெட்டை விட்டார் புட்டின். இதை பார்த்து பயந்து விட்ட இந்த நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உடனே நம்ம பேக் அடித்தோம்னா தோத்துட்டோம், ஏமாந்துட்டோம், அந்த மாதிரியான ஒரு ரஷ்யாட்ட வந்து நாம் தோற்று விட்டோம் என்ற எண்ணம் வந்து விடும் அப்படின்றக்காக ஒரு மாதம் வெயிட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஏறி அடிக்கலான் இருந்த அமெரிக்கா அப்படியே அமைதியாகிட்டு இன்றைக்கி வந்து பைடன் வந்து உக்ரைனை நாங்கள் சேர்த்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ என்னாச்சு, அதாவது ஒரு காதலனை நம்பி வீட்டை பகைத்து கொண்டு வீட்டில் உள்ள அப்பா அம்மா மாமன் மச்சான் சொந்தக்காரன் எல்லாத்தையும் பகைச்சிட்டு பெட்டியோடு போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னா அவன் வந்து அம்மா திருப்பி உன் வீட்டுக்கே போயிருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு நட்டாத்துக்கு போயிடும் இல்லையா? இவனு விட்டுருவான், அவனு விட்டுருவான், கடையில் தெருவுக்கு போயிடும். இது நம்ம சிம்பிள் லோக்கல் உதாரணம். இதை தான் அங்கே பொருத்தி பார்க்கணும். உக்ரைன் வந்து அமெரிக்காவை நம்பி G7 நம்பி நாசமாக போனது தான் மிச்சம். அவரோட டேம் வந்து காலி ஆயிடுச்சு. ரஷ்யாவில் கடந்த மாதம் போட்ட குண்டில் டேமில் உள்ள தண்ணி பூரா வற்றி போய் ரஷ்யா பார்டரில் இருக்க டேமு காலி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வெள்ளம், இந்த டேம் உடைச்சதுனால வெள்ளம் போய் பல 100 மக்கள் இறந்துட்டாங்க. அதுபோக மெயின் இண்டஸ்ட்ரியில் பூராமே ரஷ்யா குண்டை போட்டு காலி பண்ணி விட்டுருச்சு. ஏற்கனவே வாக்னர் படை வேற உள்ளே புகுந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 வீரர்களை கொண்டுட்டாங்க. அதுபோக ஆயிரக்கணக்கான உக்ரைன் மக்கள் அகதிகளாக போனாங்க. இதுதான் உக்ரைனுக்கு மிச்சமாச்சு. இந்த ஜெலன்ஸ்கி ஆட்சியினால் அந்த உக்ரைன் இந்த மாதிரியான ஒரு நாசக்காடை சந்தித்து கடைசியில் தோற்றோடி ஐரோப்பியர்களை நம்பி, ஏற்கனவே புட்டின் சொன்ன மாதிரி நீ நம்பினா அவனை நடுத்தூரில் விட்டுட்டு போயிடுவான்ற மாதிரி இன்றைக்கி பைடனோட அறிவிப்பு ஐரோப்பா நம்பியவர்களை, குறிப்பாக அமெரிக்கா நம்பியவர்களை என்னவெல்லாம் செய்யுன்றதுக்கு இன்றைக்கி பைடனுடைய அறிக்கை வந்து ஒரு உதாரணமாக போச்சு. கடைசியில் மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. உக்ரைன் அழிஞ்சதும் உக்ரைன் பாதி காலியானதும் தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இது முடிஞ்சிருக்கு. எனவே விரைவில் இந்த உக்ரைனுக்கு வேறு வழி கிடையாது. நட்டாத்தில் விட்ட மாதிரி ஆயிடுச்சா, இப்போ அமைதியாகணும், இல்லைன்னா ரஷ்யா காலில் விழுகணும். இது முடிஞ்சிச்சுன்னா இந்த மிலிட்ரி ஆக்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போர் வந்து இன்னும் 1 வாரம் 10 நாளில் டோட்டலாக நின்றும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் இந்த போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருடம் கடந்த பின்பு புட்டின் வந்து அவருடைய தொழிலதிபர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு 1 மணி நேரம் 12 நிமிஷம் பேசினார். கிட்டத்தட்ட அதாச்சும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை வேறு ரூபத்திற்கு, மனித குலத்திற்கே எதிரான ஒரு விஷயமாக மாற்றுவதற்காக இவர்களுடைய பணக்காரர்களும் இந்த நாடுகளும் சேர்ந்து இந்த முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து உலக மக்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயலை இந்த அமெரிக்கா உள்ளிட்ட G7 நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எனவே இதை எதிர்த்து தான் நான் இதை பண்ணுறோம், இந்த முயற்சியை நாங்கள் பண்ணுறோம், இதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது எப்படின்னா, இந்த இப்போ உள்ள கலாச்சாரம், கலாச்சாரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் மாற்றி இப்போ ஆணும் பெண்ணும் தான் உறவு வைத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. உறவு வைப்பாங்க, அதில் குழந்தை பிறக்கும், இப்படி தான் காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து ப்ரொடக்டிவிட்டி தியரியில் இப்படி தான் வருது இல்லையா. இதை மாற்றி அமைத்து ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் மாற்றக்கூடிய விஷயங்களை செய்வது, அதை ஊக்குவிப்பது, இது போன்ற அதாவது இயற்கைக்கு முரணான விஷயங்களெல்லாம் மக்களை செய்ய வைத்து மக்களை அழித்தொழிப்பது. ஆனால் பணக்காரர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டும் வாழணும் அப்படின்றதுக்கான முயற்சியில் தான் இவர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இவர்கள் மோசமானவர்கள், இவர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமாக புட்டின் பேசினார் அமெரிக்காவை பற்றி, பிரிட்டனை பற்றியும். அது வந்து ப்ரூஃப் ஆகிற மாதிரி இன்னொரு விஷயமும் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்தில் பிரிட்டனில் ஒரு பத்திரிகை செய்தி வந்து, அது நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அதாவது என்னென்னா, ஆண் பெண்ணாக மாறுவதற்கும் பெண் ஆணாக மாறுவதற்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லி வங்கிகள் அறிவிச்சிருக்கு.
அதாவது அரசு அறிவிக்கல, பிரிட்டன் அரசு ஊக்கத்தொகை வழங்கப்படும். இவர்களுக்கு இது லோன் வேறு தராங்களாம். லோன் கொடுத்து இவர்களை மாற்றுவதற்கான எல்லாமே பண்ணும். இவர்களுக்கு தொழில் துவங்க கடன் வேறு தராங்க. சாதாரண, அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய மனிதனுக்கே அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் இது இருக்கான். அதை வந்து மனிதர்கள் வேறு ரூபத்திற்கு மாறுவதற்கு லோன் தரேன், ஏன்னா அதாவது பச்சை கிளி கண்ணாடி வாங்கி தரேன், புல்லட் வாங்கி தரேன், புது ட்ரெஸ் வாங்கி தரேன்ற மாதிரி பிரிட்டன் வங்கிகள் வந்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதை வந்து ஸ்பெஷல் ஆர்டிக்கலாக பிரிட்டனில் உள்ள பேப்பரெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அந்த இதையும் நான் ஆதாரத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ இவர்கள் வந்து மனித குலத்திற்கு எதிரான செயல்களை செய்வதற்கான எல்லா முயற்சியும் செய்து பெரும்பகுதி மனித இனத்தை மெண்டலாக்கி முட்டாளாக்கி அழித்து விட்டு, ஏன்னா ஒரு பகுதியினர் மட்டும் நல்லா வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு தான் இவர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு ஏற்கனவே புட்டின் வந்து சொன்னார். அப்போ இந்த உலகம் பெருசாக நம்பலை. இன்றைக்கி இந்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்து இன்னும் பல விளம்பரங்கள் வரலாம். நம்ம நாட்டில் கூட அந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் வங்கிகள் கொடுக்கலாம், தனியார் வங்கிகள். இந்த மாதிரி இதாக மாறலாம், அதாக மாறலாம், மனுஷன் நாயாக மாறினேன்னா உனக்கு லோனு, நாயை மனுஷனாக மாற்றினா லோனு, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கேயும் வரலாம். இந்த அழிவு சக்திகளை அழிப்பதற்காகத்தான் புட்டின் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். அதுதான் இப்போது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்போ நம்ம கண்முன்னே இந்த செய்தித்தாளில், பிரிட்டன் செய்தித்தாளில் வந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. எனவே இந்த விவகாரத்தில் புட்டின் ஜெயித்திருக்காரு அப்படின்னே சொல்ல முடியும். ஏன்னா 7 நாடுகள் கொண்ட அந்த G7 இருக்குல்ல, பேக் அடித்து புட்டின் தலைமையில் இந்த புட்டினை வந்து இந்த அறிக்கையை ரஷ்யாவுக்கு பயந்துக்கிட்டு, ஐயா உன்னைய வந்து நாங்கள் காப்பாற்றணும், உன்னைய நாட்டோவில் சேர்த்தோன்னா எங்களையும் அழிச்சிருவான்றத வேறு மாதிரியாக, நாங்கள் போர் புரிய வேண்டியிருக்கலாம், போர் புரிய வேண்டிய சூழல் வரும், அதனால் உங்களை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான பவுடர் அடிச்சிருக்காங்க. ஸோ எது எப்படியோ அமெரிக்கா பயந்து விட்டது, நடுங்கி விட்டது, ரஷ்யாவின் கை ஓங்கி விட்டதுன்னே நம்ம இதை பார்க்கலாம். மற்றும் ஒரு முக்கியமான செய்தியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.